ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரமாதமான புளியோதரை பொடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. 1 ஸ்பூன் நீங்கள் போட்டு சாதத்தை கலரி டக்குன்னு நீங்கள் 5 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, வெறும் கடாயில் தான் நான் வறுக்கிறேன். இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் இந்த பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்ட உடனே நம்ம அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். நம்ம கடையில் பேக்கெட்டில் புளியோதரை பொடி இருக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பொடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் அதே தட்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு தீயை விடாமல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதே தட்டிலையே நான் இதையும் மாற்றி வச்சிடுறேன். இப்போது அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வறுபட்ட உடனே இதையும் நம்ம அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். எள்ளு சேர்க்குறதுனால புளியோதரை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். காம்பு எடுக்காமல் தான் நான் வறுக்கிறேன். ஏன்னா காம்பு எடுத்தோன்னா அந்த விதையெல்லாம் கொட்டிட்டு அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் நான் காம்பு எடுக்காமல் வறுத்துட்டு சூடு ஆறுனதும் நீங்கள் காம்பு எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதில் ஏதாச்சும் ஓடு மாதிரி அந்த நார்லாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு குட்டி குட்டியாக பிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அதுலேயே இருந்தது, அதுலேயே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லாவே அரைபடும். மிக்ஸிக்கெலாம் எந்த ஒரு ஃபால்ட் எதுனா வருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்லாவே இது அரைப்படும். ஆனால் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். முடுமுடுன்னு ஆகும் நீங்கள் கையில் உடைக்கும் போது. இப்போ புளியும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு அதே தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம ஃபஸ்ட்டு புளியை போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ எல்லா பொருளையும் வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு குழம்பு செய்யாத டைமில் ஒரு டக்குன்னு நம்ம செய்யணும் அர்ஜெண்ட்டாக அப்படின்னும் போது இந்த பொடியை போட்டு சாப்பாடை போட்டு கலரி ஈஸியாகவே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புளியோதரை டேஸ்ட்டு கோயிலெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த புளியோதரை டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சூப்பராக பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் எப்படி கலரலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை எல்லாமே போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு செய்யும்போது புளியோதரை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது லைட்டாக கலர் மாறின உடனே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு இதுலேயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை 1 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே நான் ஒரு 3 கரண்டி வெள்ளை சாதத்தை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.